வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாமா? சரி, இன்னைக்கு தமிழ் வகுப்புக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி, நம்ம நேத்துக்கு என்ன வகுப்புல பார்த்தோம்? உயிரெழுத்துகளின் வகைகள். கரெக்ட்டுங்களா? உயிரெழுத்துகளின் வகைகள், உயிர்க்குறில், உயிர்நெடில். உயிர்க்குறில் எழுத்துக்கள்ல என்னென்ன பார்த்தோம்? அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துகளும் உயிர்க்குறில் எழுத்துகள். ஏன் இந்த 5 எழுத்துக்களையும் நம்ம உயிர்க்குறில் எழுத்துக்கள்னு சொன்னோம்? ஏன்னா இது குறைவான ஓசை உடையதுனால இது உயிர்க்குறில் எழுத்துக்கள்னு சொல்றோம். சரிங்களா? இதே உயிர் நெடில் எழுத்துகள் அப்படின்னா ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் உயிர் நெடில் எழுத்துகள். ஏன் இது நெடில் எழுத்துக்கள் சொல்றோம்னா, இது நீண்ட ஓசை உடையது. சவுண்ட் வந்து அதிகமா இருக்கும், நீளமா இருக்கும், லாங்கா இருக்கும். அப்படின்றதுனால இத நம்ம நெடில் எழுத்துக்கள்னு சொல்றோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வகுப்புல அடுத்தது உயிர் எழுத்துக்களுக்கு அடுத்து நம்ம என்ன படிச்சோம்? ஞாபகம் இருக்கா? மெய் எழுத்துகள். சரிங்களா? இன்னைக்கு பாருங்க, மெய் எழுத்துகளின் வகைகள் படிக்க போறோம். மெய் எழுத்துகளின் வகைகள் படிக்க போறோம். பார்க்கலாமா? இங்க பாருங்க. மெய் எழுத்துகள். மெய் எழுத்துகள் மொத்தம் நம்ம எத்தனை எழுத்துகள் படிச்சோம்? இங்க பாருங்க. மெய் எழுத்துகள் மொத்தம் எத்தனை எழுத்துகள்? 18. சரிங்களா? மொத்தம் எத்தனை எழுத்து? 18. ஓகேங்களா? இது நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். எத்தனை வகையா பிரிக்கிறோமா? 3 வகை. கவனிச்சுக்கோங்க. முதல் வகை என்ன அப்படின்னா வல்லின மெய். முதல் என்னதுமா? வல்லின மெய். ஏன் இத வல்லின மெய் சொல்றோம் அப்படின்னா இந்த மெய்யெழுத்துக்களை தானே நம்ம பிரிக்கிறோம் நம்ம. அதனால முதல் வகை வந்து வல்லின மெய். சரிங்களா? அடுத்தது வந்து மெல்லின மெய். அடுத்து என்னதுமா? மெல்லின மெய். இங்க பாருங்க. மெல்லின மெய். கடைசியா மூன்றாவது இடையின மெய். மூன்றாவது இடையின மெய். இங்க பாருங்க. இடையின மெய். சரிங்களா? இப்போ என்னென்ன எழுத்துக்கள்னு பாத்திரலாமா? வல்லின மெய். இங்க பாருங்க. முதல் எழுத்து வல்லினத்துல இக்கு. அடுத்த எழுத்து இச்சு. அடுத்த எழுத்து இட்டு. அடுத்தது இத்து. அடுத்தது இப்பு. கடைசியாக இற்று. சரிங்களா? வல்லினமை எழுத்துக்கள் மறுபடியும் பாப்போமா? இக்கு. இதை நீங்க உச்சரிக்கும் போதே இங்க பாருங்க. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. இது எப்படி நம்ம உச்சரிக்கிறோம்? நார்மலா நம்மளால உச்சரிக்க முடியுதா? ஈஸியா நம்மளால உச்சரிக்க முடியுதா? இக்கு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அடிவயத்துல இருந்து சவுண்ட் வருது. இங்க பாருங்க, வச்சுக்கோங்க வயித்துக்கிட்ட கைய. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த எழுத்துக்கள்லாம் வலிமை வாய்ந்த எழுத்துகள். சரிங்களாமா? இந்த எழுத்துக்கள்லாம் எந்த மாதிரியான எழுத்துக்கள்? வலிமை வாய்ந்தது. இப்போ நம்ம விலங்குகள் பார்த்திருக்கோமா? காட்டு விலங்குகள். காட்டு விலங்குகளே ரொம்ப எது பலம் வாய்ந்தது, உருவத்திலையும் பெரிதானது. ஓகேங்களா? கருப்பு நிறத்துல இருக்கும் அந்த ஒரு விலங்கு. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கரெக்ட். யானை. யானை எப்படி இருக்கும்? உடல் வலிமை வாய்ந்தது அந்த யானை. அதனோட தும்பிக்கையை தூக்கிட்டு இப்படி பிளிரும் பாத்தீங்களா? அது எப்படி இருக்கும்? காடே அதிர்ற அளவுக்கு சவுண்ட் அப்படி இருக்கும். அப்படிதானமா? அதே போலதான் யானை மாதிரி வலிமை வாய்ந்ததுதான் இந்த எழுத்துகள், வல்லின எழுத்துகள். சரிங்களா? வல்லின எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைமா? 6 எழுத்து. மொத்தம் எத்தனை எழுத்து? 6 எழுத்து. வல்லின எழுத்துகள் 6 எழுத்து. சரிங்களா? இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா மெல்லின மெய் எழுத்துகள். அடுத்து என்னதுமா? மெல்லின மெய் எழுத்துகள். இங்க பாருங்க, மெல்லின மெய் எழுத்துக்கள் என்னென்னு பாத்திரலாமா? இங்க பாருங்க. இங்கு, இங்கு. அடுத்தது இஞ்சு. அடுத்தது 3 சுழி இன். அடுத்ததாக இந்து. அடுத்ததாக இம். 2 சுழி இன். மொத்தம் 6 எழுத்து. இங்க பாருங்க, இதை உச்சரிங்க பார்க்கலாம். இங்கு, இஞ்ச், இன், இந்து, இம், இன். எல்லாம் இந்த மூக்குல இருந்து பிறந்து வரும். இந்த மூக்குல இருந்து பிறந்து வரும். இங், இஞ்ச், 3 சுழி இன், இந்து, இம், இன். இதெல்லாம் இந்த மூக்குல இருந்து பிறந்து வரும். இது வந்து மென்மையான ஓசை உடையது. சரிங்களா? இப்போ
முயல் இருக்கா? முயல் தெரியும் இல்லையா? நமக்கு எப்படி இருக்கும்? முயல் எப்படி இருக்கும்? பஞ்சு மாதிரி, அப்படியே சாஃப்ட்டா, மென்மையா, அது வந்து இத்துணூண்டு சவுண்ட் கேட்டாலே அது என்ன செஞ்சுரும்? பயந்து போயிரும். சோ மென்மை வாய்ந்தது அப்படிதானேம்மா? பஞ்சு போல சாஃப்ட்டா உள்ளது அப்படிதானே? அதே போல தான் இந்த மெல்லின எழுத்துக்களும் நல்லா அ மீடியமா அந்த சவுண்ட் எல்லாம் ரொம்ப உயரமா, வலிமையாவும் இல்லாம, ரொம்ப கீழயும் இல்லாம, மெ மெதுவா இருக்கும். மென்மையா இருக்கும் அதனோட எழுத்துக்கள். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்க இடையின மெய் எழுத்துக்கள். அடுத்து என்னதுமா? இடையின மெய் எழுத்துக்கள். என்னன்னு பார்க்கலாமா? இ, இர், மேல் நோக்கிய இல், இவ், மகர இல், கீழ் நோக்கிய இல். மொத்த எழுத்துக்கள் 6. மொத்த எழுத்துக்கள் 6. சரிங்களா? இ, இர், மேல் நோக்கிய இல், இவ், மகர இல், கீழ் நோக்கிய இல். மொத்தம் 6 எழுத்து. இது வந்து இடையினம்னு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த வல்லினம் மாதிரி வலிமையாவும் இல்லாம, மெல்லினம் மாதிரி மென்மையாவும் இல்லாம, இந்த 2 எழுத்துக்களுக்கும் இடைப்பட்ட எழுத்துக்களா இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஹார்டாவும் வலிமையாவும் இல்லாம, ரொம்ப முயல் எப்படி? மெல்லின எழுத்துக்கள் எப்படி? மென்மையாவும் இல்லாம, இங்கு, இஞ்சு, இன்னு அப்படின்னு இல்லாம, 2த்துக்கும் இடைப்பட்டதா இருக்கக்கூடியது தான் இந்த இடையின மெய்யெழுத்துகள். சரிங்களா? இதை ஈஸியா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? கசட தபர வல்லினம், ஞங்கன நமன மெல்லினம், எரள வளழ இடையினம். ஓகேங்களா? பாட்டா படிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கசட தபர வல்லினம், ஞங்கன நமன மெல்லினம், எரள வளழ இடையினம் அப்படின்னு இந்த மெய்யெழுத்துகளினுடைய வகைகள் இருக்கு இல்லையா? இதை ஈஸியா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? புரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா இது மெய்யெழுத்து வகைகள்ன்றதுனால கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? புள்ளி வச்சிருக்கணும். ஏன்னா இது வந்து மெய்யெழுத்துகள். ஓகேங்களா? இது ஏன்னா இது மெய்யெழுத்துகள். அதனால நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? புள்ளி வச்சிருக்கணும். சரிங்களாமா? இப்போ மெய்யெழுத்துக்களின் வகைகள் படிச்சிட்டோமா? இதுல நீங்க உங்களுக்கு நான் ஒரு ஈஸியா பிழை இல்லாம எப்படி நம்ம எழுதுறது நான் சொல்லிக் கொடுக்கட்டா உங்களுக்கு? இப்போ இங்க பாருங்க மெய்யெழுத்துக்களை ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல லைன் எழுதிருவோம். இங்க பாருங்க. இங்கு, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு. அடுத்தது இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர். அடுத்தது மேல் நோக்கிய இல், இவ், மகர இல், கீழ் நோக்கிய இல், இற்று, இன்னு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொற்கள் எழுதும் போது நிறைய பிழைகள் வச்சு எழுதுவாங்க. ஓகே, இப்ப அன்னம் எழுதுன்னு அப்படின்னு சொல்றோம். என்ன பண்ணுவாங்கன்னா 3 சொல்லி என்ன போடணுமா, 2 சொல்லி ந போடணுமா, என்ன போடணும் அப்படின்றத குழப்பம் அடைவாங்க. சரிங்களா? சோ அந்த எழுத்துக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அடையாளம் கொடுக்கணும். இப்ப நமக்கு ஒரு பேர் இருக்கா, நம்மள கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இங்க வா உன் பேரை சொல்லி கூப்பிட்டா நம்ம என்ன செய்வோம்? உடனே திரும்பி பார்ப்போம். உடனே நம்ம என்ன செய்வோம்? வந்துருவோம். அதே போலதான் இந்த எழுத்துக்களுக்கு நீங்க அடையாளம் வச்சு படிச்சீங்க அப்படின்னா நீங்க எழுதும் போது பிழை இல்லாம எழுதலாம். எப்படின்னு பாக்கலாமா? இங்க பாருங்க. இப்போ இது இக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? இது இங்கு தப்பு வராது. இச்சு நோ மிஸ்டேக் வராது. இஞ்சு வராது. இட்டு வராது. இன் இப்ப பாருங்க. இப்ப இன்னு வரும்போதே ஒரு சொல் நாங்க சொல்றோம் அப்படின்னா ஆசிரியர் சொல்லும் போது டிக்டேஷன் சொல்றோம் நாங்க. சொல்லும் போது எழுது அன்னை எழுது, அன்னம் எழுது, கிண்ணம் எழுது, வண்ணம் எழுதுன்னு சொல்றோம். உடனே உங்களுக்கு வந்து நகர வேறுபாடு மிஸ்டேக் ஆகுமா இல்லையா? கண்டிப்பா ஆகும் குழந்தைங்களே. அதுக்கு ஒரு வழி பாருங்க. இப்போ இந்த நகரத்தை நம்ம எப்படி உச்சரிக்கணும் தெரியுமா? தன்னகரம். இங்க பாருங்க. இங்க எழுதுறேன். தன்னகரம். சரிங்களாமா? இங்க பாருங்க. இது எப்படி உச்சரிக்கணும்? தன்னகரம். இங்க பாருங்க. ஏன் தன்னகரம் சொல்றோம் மேம் அப்படின்னா இது டேவுக்கு அடுத்தபடியா வர்றது. சரிங்களாமா? டேவுக்கு அடுத்து வர்றதுனால இது பேர் நம்ம என்ன சொல்றோம்? தன்னகரம் சொல்றோம். டேவுக்கு அடுத்ததாகவே வர்றதுனால என்ன சொல்றோம்? தன்னகரம் சொல்றோம். இப்ப பாருங்க. இத்து, இந்து. சில பேர் வந்து இப்ப நண்பன் சொல்றாங்க. அடுத்தது வந்து நாய் சொல்றாங்க. அடுத்து வந்து நாம் இதெல்லாம் சொல்றோம். உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? நான் சொல்றாங்க எந்த நான் வரும் அப்படின்னு நம்ம யோசிப்போமா? இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க பாருங்க. இது எதுக்கு அப்புறம் வருது இந்த டேக்கு அப்புறம் வருது. சோ இது எப்படி எழுதணும் தெரியுங்களா? தன்னகரம். எப்படி சொல்லணுமா? தன்னகரம். இந்த நகரத்துக்கு பேர் என்ன? தன்னகரம். தாவுக்கு அடுத்தபடியா வர்றதுனால இது பேரு தன்னகரம். அடுத்து பாருங்க இப்பு, இம்மு, ஈ, இர். இந்த இர் எப்படி உச்சரிக்கணும் தெரியுமா? நீங்க வெறுமனே இருன்னு சொன்னீங்கன்னா இர்ருக்கும் இற்றுக்கும் வித்தியாசம் வராது போயிரும். அதுக்கு எப்படி சொல்லணும் தெரியுமா? இப்ப நம்ம மெய்யெழுத்துக்களின் வகைகள் படிச்சோம்ல, இது இரு வந்து எந்த மெய்யெழுத்து வகைகள்ல வருது? இங்க பாருங்க. இடையின மெய். இங்க பாருங்க இடையின மெய்ல வருதா? சோ இந்த எழுத்து பேர் என்ன சொல்லணும்? இடையின ர, இடையின இர்.
ஓகே, புள்ளி வச்சா இடையின இர் சொல்லணும். புள்ளி வைக்கலனா இடையின ரன்னு சொல்லணும். ஓகேங்களா? புள்ளி வைக்கலனா இடையின ரன்னு சொல்லணும். ஓகே, இனிமேல் இது என்னன்னு சொல்லணும்? இடையின இர். இது பேர் என்ன சொல்லணும்? இடையின இர். அடுத்து பாருங்க, இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். மேல் நோக்கிய இல். இது என்ன சொல்லணும்? மேல் நோக்கிய இல். அடுத்து இது எப்படி சொல்லணும்? இவ். அடுத்து இது என்னது? மகர இல் அல்லது சிறப்பிழகரம். மகர இல் அல்லது சிறப்பிழகரம். அடுத்து இது கீழ் நோக்கிய ல. இது கீழ் நோக்கிய இல். அடுத்து பாருங்க, இற்று. இது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, மெய்யெழுத்தின் வகைகள்ல இது எந்த வருகையில வருது? வல்லின மெய் வகையில வருது. சோ அதனால இது எப்படி சொல்லணும்? இடையின இட். இடையின இட். அடுத்து பாருங்க, 2 சுழி இன்ன. இது எப்படி உச்சரிக்கிறோம்? நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த ந வருது? ராவுக்கு அப்புறம் வருது. சோ இது எப்படி நம்ம சொல்லணும்? ரன்னகரம். சரிங்களா? என்ன சொல்லணும்? ரன்னகரம். இனிமேல 2 சுழி 3 சுழி அப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டாம். தன்னகரம் இன், ரன்னகரம் இன், தன்னகரம் இன் அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும். சரிங்களா? இப்படி நீங்க சொல்லி பழகி எழுதி பழகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓகே, நம்ம டெய்லி பிராக்டிஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இந்த எழுத்துக்கள் நமக்கு தப்பு வரவே வராது. இங்க பாருங்க, இந்த தன்னகரம் இன்னு, தன்னகரம் இந்து, ரன்னகரம் இன்னு, இடையினர் ர, வல்லினர் ர, இது எல்லாமே நமக்கு தவறு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே எழுதுறோம்ல. இப்ப எடுத்துக்காட்டு இங்க பாருங்க. இப்போ அன்னம் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். அன்னம் இது வந்து ஒரு பறவையோட பெயரு. உணவு நம்ம அன்னம் சொல்றோம்ல, உணவு. இது ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள். அதெல்லாம் வரிசையா நான் சொல்லி கொடுக்குறேன் இலக்கணத்துல. இப்ப இது அன்னம் எழுதுறோமா? மேம் சொல்றாங்க அன்னம் எழுது. உடனே நீ என்ன செய்வ? என்ன இன்னும் வரும்? இதை நீங்க எழுதும் போதே படிக்கும் போதே ரன்னகரம் இன், ரன்னகரம் ந, இம் இப்படின்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த எழுத்து வேறுபாடு உங்களால கண்டிப்பா திருத்தி எழுத முடியும். தெரியாம இது உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க பின்பற்றி பாருங்க. பின்பற்றி பார்த்து உங்களுக்கு வரலன்னா மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? இதை என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து நான் வகுப்புல நான் டெய்லி சொல்லி கொடுப்பேன். வாசிக்கும் போது வந்து சொல்லிக்கிட்டே எழுது. தோண்டுகின்ற அப்படின்னா தோ, தன்னகரம் இன், டு, கி, ரன்னகரம் இன், ர, வல்லினர் ர சொல்லு இப்படின்னு நாங்க சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட்ல அவனுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா கண்டினியூஸா அவன் செய்ய 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 அது பிராக்டிஸ் ஆயிரும். உங்களுக்கு பிழைகள் வந்து கண்டிப்பா குறையும். சரியா மாணவர்களே? உங்களோட வாழ்க்கையில இந்த மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இதுலதான் நமக்கு அதிகமான மிஸ்டேக் வர்ற காரணமே. சரிங்களா? இதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட வகுப்பறையிலையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சொல்லிக்கிட்டு எழுதுறத மறக்காதீங்க. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. நல்ல திருந்திய கையெழுத்தோட எழுதுங்க. சரியாமா? உங்களுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் சொல்லவே வேண்டாம். நீங்க என்ன செய்வீங்கன்னு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் டெய்லியும். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கத்துக்கட்டும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு 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 உதவி செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். சரியாமா? அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும், தமிழ் வகுப்பு இலக்கண பகுதிகள், பாடப்பகுதிகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன். இதை நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு உரிய நாள்ல உரிய டைமிங்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா உங்களுக்கு வகுப்புகள் எடுத்து கொடுப்பேன். ஆன்லைன் வகுப்புகள். சரிங்களா? சோ அதனால தமிழ்ல யாரும் தோல்வி அடையிற அளவுக்குலாம் நம்ம இருக்காது. சரியாமா? எளிமையா படிக்கலாம். ஓகேங்களா? சோ நன்றி மாணவர்களே. நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம்.